இந்த உலகத்துல எத வேணாலும் நம்மகிட்ட இருந்து பறிச்சிடலாம். ஆனா கல்விய மட்டும் நம்மகிட்ட இருந்து பறிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட கல்விய வறுமையின் காரணமாக கற்க முடியாத மாணவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகள சங்கரன்கோயில் பகுதியைச் சேர்ந்த ஒருத்தர் செஞ்சுட்டு வராரு. அவர பத்திய காணொளி தான் இந்த தொகுப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே உள்ள நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவங்க தான் ராஜா, ஐயம்மாள் அப்படிங்கிற தம்பதி. இவர்களுக்கு சுதாகர் அப்படிங்கிற பையன் இருக்கிறாரு. அவர் சங்கரன்கோவில் கோமதி அம்மாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில கடந்த வருடம் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த நிலையில அவருடைய குடும்ப வறுமையின் காரணமாக அவரால் 10ஆம் வகுப்பை தொடர முடியாம அவர் கிடைக்கிற கூலி வேலைகளுக்கு சென்று அவருடைய குடும்பத்திற்கு உதவியா இருந்துகிட்டு இருந்திருக்காரு. இந்த தகவல் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தென்மண்டல வர்த்தக அணி தலைவராக இருக்கக்கூடிய நாச்சியார் கோல்டு ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் MP கோட்டூர்சாமி பாண்டியன் அவர்களுக்கு தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில தான் அவர்களுடைய பெற்றோரை தொடர்பு கொண்டு அந்த மாணவனுக்கு தேவையான உதவிகளை செய்யறதா சொல்லியிருக்கிறாரு. ஆனா கடந்த வருடம் டிஸ்கண்டினியூ ஆனதுனால அந்த மாணவனை பள்ளியில சேர்க்கிறதுல அந்த பெற்றோர்களுக்கு பிரச்சனை இருந்திருக்குது. உடனடியாக பள்ளிக்கு அழைத்து சென்று தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள்ட்ட பேசி அந்த மாணவனுக்கு உடனடியாக அட்மிஷனை போட்டிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம அந்த மாணவனுடைய ஒரு வருட படிப்புக்கு தேவையான அனைத்து கல்வி உபகரணங்களையும் அவரே கூட்டி கொண்டு போய் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாம அந்த மாணவனுக்கு போதிய அறிவுரைகளை கூறி எந்தவித உதவிகள் வேண்டுமானாலும் தயங்காமல் தன்னிடம் கேட்குமாறும் அறிவுறுத்தி இருக்கிறாரு. இதுபோல இவர் அந்த சங்கரன்கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஜாதி மத பேதம் இல்லாம உதவிட்டு வராரு. இந்த செயலை இப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வெகுவா பாராட்டிட்டு வராங்க.